ஈசிஆர். இங்கே போய் நைட்டு தான் ஓட்டுறீங்களா? எவ்வளோ நாள் வண்டி வாங்கி? ரேட்டு கம்மியாக ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் உண்மையில. நைட்டில் ரேட்டு கம்மி வாங்கி ஓட்டுறேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம பாய் சலீம் பாய் நேற்று சொன்னார் இந்த வண்டி முந்தநாத்து அந்த வண்டியை போகும்போது பார்த்து சொன்னேன். சத்யா அவன் முட்டுக்கார, அவன் அப்படி வாங்க மாட்டான். அவன் ரேட்டு கம்மியாக வாங்கவே மாட்டான். அவன் இருக்கிறதுலேயே ஹை ரேட்டு வாங்கி போடுறாள் அவன் சத்யா. அதை டோல்கேட்டில் விட்டால் கோயம்பேடு பஸ் ஏறிடுவான். தூங்க இடம் தர்றீங்களா? இல்லை தியேட்டரில் சவாரி பார்க்குறதுக்காக நிற்கிறேன். நம்ம ஓட்டுநர்களை நீ மட்டும் தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிற, ரொம்ப நன்றி நண்பா. உங்களுக்கு நான் பேரு செல்வம், அரக்கோணம். என்னால் தான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன். நம்ம ஓட்டுநர்களை நீ மட்டும்தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிற, ரொம்ப நன்றி நண்பா. நான் உங்களுக்கு என் பேர் செல்வம், அரக்கோணம் அரக்கோணம் எல்லையிலே தான் நான் ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன். சூப்பர் நன்றா, சூப்பர் வாழ்த்துக்கள். நண்பா ஓகேயா? எல்லாம் ப்ளீஸா? ஓகே நன்றி, அவ்வளோதான். சரி ஓகே. தியேட்டர் போய்ட்டா பாருங்கள். நான் எங்கேயும் தூங்கல இடம் பார்க்கல. மாயச்சால் தியேட்டரில் தான் நின்று பார்த்தீங்களா? தியேட்டர் சவாரியெல்லாம் முடிச்சிட்டாங்க. சரி அதனால் டிக்கெட் எதுவும் வருமானு பார்த்தா ஒன்றும் வரல. சரி அதனால் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். போயிட்டு அந்த பையனை டோல்கேட்டில் விட்டு கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கோயம்பேடு பஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டோல்கேட்டில் பாவம் அவன் கோடம்பாக்கம் போகணுமா. அப்போ அதனால் நம்ம நம்ம ஈசிஆர் காணத்தூர் டோல்கேட்டில் விட்டால் நம்ம ஈசிஆர் பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு விடலாம். உங்கள் ஆட்டோவில் சவாரி எடுத்தால் கம்மியாக சொல்லுங்கள். கம்மியாக தான் வாங்குறதில்ல, நைட்டில் அதிகமாக ஒன்றும் வாங்குறதில்ல. எல்லோரும் கஷ்டப்படுறாங்கல்ல, பணம் என்ன சும்மா வருது, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. அதனால் நம்ம யார்கிட்டையும் அதிகமாக வாங்க போகிறது இல்லை. மனச்சாட்சியான நம்மளுக்கும் கட்டுப்படியாக மனச்சாட்சிப்படி தான் நம்ம வாங்குறது. அதனால் நம்ம சரி தியேட்டரில் சவாரி முடிஞ்சுது, சவாரி எதுவும் வரல. சரி அந்த பையனை கொண்டு போய் நம்ம டோல்கேட்டில் விட்டுட்டு நம்ம ஓகே அவனை டோல்கேட்டில் விட்டுட்டு சவாரி எதுவும் வரல. அதுக்கப்புறம் நம்ம பிவிஆரில் எப்பவும் ரெஸ்ட் எடுப்போம். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வண்டி எடுத்து ஓட்ட வேண்டியது தான். சரி ஓகே, நம்ம வண்டியில் கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். தம்பி டோல்கேட்டில் விட்டுறேன்டா, நீ அதில் போனீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஏறிடலாம். 20 ரூபா கொடுத்து சரியா? அதனால் அவனை கொண்டு போய் அங்கே டோல்கேட்டில் விட்டுட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். சரியா? சரி ஓகே, இதோட இந்த லைஃப்பை முடிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் குட் நைட். மறுபடியும் கமெண்ட் போட்டிருக்கான், மனச்சாட்சி கட்டுப்பட்டவன் எப்படியும் போக மாட்டான்னு. நான் வெற்றியோடு வெற்றி, அனுபவங்கள் நம்பிக்கையாக இது நிச்சயம் உனக்கு. மனச்சாட்சி கட்டுப்பட்டவன் எப்பையும் போக மாட்டாங்க. நான் வெற்றியோடு வெற்றி காணுவாய், நம்பிக்கை இது நிச்சயம் உனக்காக. சூப்பர் நண்பா, வாழ்த்துக்கள். நம்ம எப்பயுமே யாருக்குமே எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. மனச்சாட்சிக்கு எந்த விதமான இதுவும் பண்ணுறது கிடையாது. அதிகமாக கேட்குறது கிடையாது. எல்லோரும் பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம அதிகமாக ஆசைப்படுறதில்லை. நம்மளுக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுமோ அவ்வளோத்துக்கு நம்ம அதுக்காக நம்ம நைட்டில் ஓட்டுற மாட்டோம். போல் இப்போ அதிகமாக பாருங்க, அந்த பையனை ஏற்றிருக்கான். அந்த பையனை ஏற்றி போய்ட்டு கொண்டு போய் நம்ம டோல்கேட்டில் கொண்டு வரதுக்கு 20 ரூபா தான் கேட்டிருக்கேன். 20 ரூபா எவ்வளவு? 20 ரூபா 20 நிமிஷம் தான் கேட்டிருக்கேன். அதிகமாகலாம் கேட்கல. 20 ரூபாய்க்கு தான் கொண்டு விட போகிறேன். நம்ம அதிகமாகலாம் ஆசைப்படுறதில்லை, மனச்சாட்சி தான் ஆசைப்பட்றேன். சரி ஓகே, இவ்வளோ அனைவருக்கும் குட் நைட் சொல்லிக்கொண்டு நான் இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன்.